இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி புளியோதரையும் தேங்காய் துவையலும் தான். வாங்க எப்படி செய்யன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 7 பல்லு பூண்டு தட்டி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பாதி வணங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி சாஃப்டாக வேகட்டும். அதுக்கப்புறம் 2 வரமிளகாயும் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி தேவையான அளவு ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இது கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6-7 வரமிளகாய், சின்ன துண்டு புளி, 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு பல்லும் சேர்த்து பொட்டுக்கடலை பொன்னிறமாகிற வரை வதக்கி ஆற வச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளியோதரையில் நல்லா ஆற வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியோதரை வித் இந்த தேங்காய் துவையலோட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.